வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு நாளைக்கு நடப்பது என்னன்னு அவருக்கு தெரியும், நாளைக்கு நடக்கக்கூடிய விடயம் எது என்று மறைமுகமான ஞானம் கொண்ட மறைமுக அறிவு கொண்ட ஒரு நபி எம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பெண் பாட ஆரம்பித்தாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஐ, அந்த வார்த்தையை விட்டுவிடு, என்னை பத்தி நீ பேசாதே. வகுல்னமா தகுல்ன, நீ யாரை பத்தி பேசிக் கொண்டிருந்தாயோ, யாரை பத்தி சொல்லிக் கொண்டிருந்தாயோ அவர்களையே நீ தொடர்ந்து பாடுங்கள், அவர்களையே நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பத்ர் யுத்தத்தில் கலந்து ஷஹீதான சஹாபாக்களை அந்த பெண்மணிகள் பாடுகின்ற பொழுது, ரபானும் அடித்து பாடுகின்ற பொழுது அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு அனுமதித்தார்கள், அதை பாடுமாறு இன்னும் ஏவினார்கள், அதை தடுக்கல்ல. அதனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மறைந்த நல்ல மக்களை பற்றி பேசுவது, மறைந்த நல்ல மனிதருடைய கராமாத்துகளை சொல்லுவது எல்லாம் அல்லாஹ் ரசூல் விரும்பிய ஒரு காரியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த திக்ரி ஸாலிஹீன தன்ஸிலுர் ரஹ்மா, சாலிஹீன்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி பேசுகின்ற பொழுது, அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று சொல்லி வைத்தார்கள். ஃபதாவல் ஹதீஸ் அந்த கிதாப், இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஃபதாவல் ஹதீசியா என்ற கிரந்தம் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, அல்லாஹ்வுடைய நேசர்களை, வலிமார்களை பற்றி பேசுகின்ற இடத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருகிறது. அப்ப நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம், சந்தேகமே இல்லை. ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நேசர்களை, வலிமார்களை பேசப்படுகின்ற இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி ஞாபகப்படுத்துவதை இபாதத்தாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். திக்ருல் அன்பியா இபாதா, நபிமார்களை பற்றி ஞாபகப்படுத்துவது ஒரு இபாதத். வதிக்ரு ஸாலிஹீன கஃபாரா, சாலிஹீன்களை வலிமார்களை ஞாபகப்படுத்துவதனை அல்லாஹ் நாம் செய்த தவறுக்கு தென்றகுத்தமாக, நாம் செய்த பாவங்களை அழிக்கின்ற ஒன்றாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். சாலிஹீன்களை வலிமார்களை ஞாபகப்படுத்துவது இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க நபிமார்களை ஞாபகப்படுத்தீங்க, அது ஒரு வணக்கம். அவுலியாக்கள் சாலிஹீன்களை ஞாபகப்படுத்தினா நீங்க செஞ்ச குத்தத்துக்கு பாவத்துக்கு பரிகாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களை, நாம் அவர்களை விரும்பி அவர்களை நாம் ஞாபகப்படுத்திவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸ் ஒரு சிறப்பான மஜ்லிஸ், நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்க வைக்கின்ற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு மஜ்லிஸாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஷாதுலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாதுலியா தரீகாவை உருவாக்குவதற்கான காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அவர்கள் செய்த இபாதத்துக்கள், அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகள் பல விதமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே தொழுகையை மட்டும் இபாதத்தாக காட்டவில்லை, ஹஜ்ஜை மாத்திரம் இபாதத்தாக காட்டவில்லை, ஜகாத்து நோன்பு மாத்திரம் இபாதத் அல்ல. இபாதத் என்பது பல விதமாக செய்யலாம், பல விதங்கள்ல செய்யலாம் என்று காட்டினார்கள். சில நேரங்கள்ல இந்த ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஹதீஸ்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போன்ற அறிஞர்கள் எல்லாம் மனிதர்களுடைய வெளிரங்கமான இபாதத்துக்கள் எவ்வாறு நிறைவேற வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக மதுஹபை உருவாக்கி தந்தார்கள். ஆனால் மனிதர்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துவதற்கான வழி, மனிதர்கள் எவ்வாறு உலகத்தில் உள்ளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், மாசடைந்த உள்ளங்களை சீர்படுத்துகின்ற வழி, எவ்வாறு மனிதனுடைய உள்ளம் இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது நிம்மதியாக சந்திக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஈடேற்றமாக சொர்க்கத்தை பெறலாம் என்ற வழியை காட்டி தந்தவர்கள் தான் தரீகத்துடைய ஷேக்மார்கள். அப்படி பார்த்தாலும் ஷேக்மார்கள், தரீகாவுடைய ஷேக்மார்கள் தரீகாவுடைய அமல்களை பலவிதமாக காட்டி தந்தார்கள். அதில்
அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிஃபாயி தரீகாவை உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு விதம்தான் பைத்துகளை ரபான் படித்து படிப்பது. ரபான் அடித்து பைத்துகளை படித்து திக்ர் செய்கின்ற வளமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தது. வெறுமனே திக்ரை பைத்துகளை சும்மா செய்கின்ற வளமையும் இருந்தது, பைத்துகளை ரபான் அடித்து பாடுகின்ற வளமையும் இருந்தது. அதனால அந்த மாமேதை சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரபான்களை தட்டி பைத்து படிங்க, ரிஃபாயி தரீகாவில ஒரு முக்கியமான அம்சமாக அதை வைத்தார்கள். ரபான் அடித்து வைத்து படிப்பதனை ஒரு முக்கிய அம்சமாக வைத்து அதை சுன்னத்தான வழி என்றும் காட்டி தந்தார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் செய்தாங்க. அவர்களும் தவாப் செய்கின்ற பொழுது ஒரு நாள் தினம் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாப் செய்கிறார்கள். ரபானை அடித்து அடித்து தவாப் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு உணர்ச்சி அவர்களுக்கு ஒரு ஜதுபு ஏற்படுகிறது. தன்னை மறக்கிறார்கள், ரபானை தன் கையால் வீசுகிறார்கள், அவர்கள் தவாப் செய்கிறார்கள். அவருடைய தலைக்கு மேலால் ரபான் தனியாக சுத்தி சுத்தி அடிக்கிறது. அவர்கள் அடிக்கல, ரபானை வீசினார்கள், ரபான் தனியாக அடிக்கிறது சுத்தி சுத்தி தலைக்கு மேலால். இந்த செய்தியும் ஃபத்தாவல் ஹதீஸியாவில் பதிவாக இருக்கிறது. பேரன்புக்குரியவர்களே, இது ஒரு விதம். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திக்ர் செய்கின்ற முறைய, திக்ர் செய்கின்ற வழக்கத்தை ஒரு விதமாக காட்டி தந்தார்கள். ஆடி அசைந்தும் திக்ர் செய்யலாம். திக்ர் என்பது வெறுமனே உட்கார்ந்து மாத்திரம் அல்ல, பல விதமாக ஆடி அசைந்தும் திக்ர் செய்யலாம் என்ற வளமையை காட்டி தந்ததனால் அந்த ஹதீஸ்களை பார்த்தார்கள், குர்ஆனை பார்க்கிறார்கள், ஹதீஸை ஷாதுல் இமாம் படிக்கிறார்கள். படித்துவிட்டு திக்ரை ஆடி அசைந்து செய்யலாம், அதை எழும்பி துள்ளி குதித்து செய்யலாம் என்ற வளமையை குர்ஆன் ஹதீஸ் இருந்து எடுத்தாங்க. வெறுமனே ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆடி அசைகின்றத எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் செய்யல. அதை பற்றி தெளிவாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான் ஹதீஸ குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்துதான் திக்ரை ஆடி அசைந்து செய்வதை படித்து அதை அந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை வகுத்து எடுத்துத்தான் திக்ரை அசைந்து ஆடி செய்வதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். பேரன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமாக இபாதத்தை செய்தார்களோ அந்த விதத்திலே தான் ஷாதுலியா தரீகாவுடைய ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திக்ரை நமக்கு காட்டி தந்தார்கள். திக்ரை காட்டி தந்து வெறுமனே திக்ர் செய்யுங்க என்று திக்ரோடு மாத்திரம் சமுதாயத்தை விடல்ல, முரீதீன்களுக்கு, முஹிப்பீன்களுக்கு, அவர்களை யாரெல்லாம் பின்பற்றி இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல நல்ல உபதேசங்களை செய்தார்கள். அவருடைய ஒரு முரீதுக்கு, என்னுடைய ஒரு முரீது, அவர்கள் சொல்கிறார்கள், என்னை அழைப்பானேயானால் அவனுக்கு உதவும் கரமாக நான் இருப்பேன். ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒவ்வொரு முரீதீன்களுக்கும் அவர்களை நாடி யாரெல்லாம் வருகிறார்களோ, யாரெல்லாம் அவர்களை பின்பற்ற இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் பொதுவான ஒரு உபதேசங்களை, எக்கச்சக்கமான உபதேசங்களை, பொன்மொழிகளை சமுதாயத்துக்கு சொல்லித் தந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அவருடைய சரித்திரத்தை படித்து பார்க்கின்ற பொழுது அன்னவர்கள் சமுதாயத்துக்கு செய்த உபதேசங்கள், அவர்களை பின்பற்றுகின்ற மக்களுக்கு செய்த உபதேசங்களை பாருங்கள். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீ உலகத்தில் எல்லா நேரத்திலும் உனது நாவு திக்ரோடு இருக்க வேண்டும். திக்ரோடு உன்னுடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றவனாக நீ இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் சொல்கிறார்கள், துனியாவில ஆகிராவில இரண்டிலும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். திக்ர் செய்கின்றவனாக இருந்து கொள். நாவை திக்ரை விட்டு நாவை நீ ஒளிய வைக்க வேண்டாம். காலையில மாலையில நீ திக்ர் செய்தா உனக்கு துனியாவில ஆகிரா இரண்டிலும் பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு, சுல்தான் அரசனை விட்டும் பாதுகாப்பு, ஜின்களை விட்டும் பாதுகாப்பு, அநியாயம் செய்கின்ற ஜின்களை விட்டும் பாதுகாப்பு, விஷஜந்துக்களால் பாதுகாப்பு. எனவே திக்ர் செய்கின்றவனாக நீ இருந்துகோ, கபரில் நிம்மதியாக வாழ முடியும். நாளை ஆகிராவில இறைவனை சந்திக்கின்ற பொழுதோ உனது உள்ளம் அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற உள்ளமாக இருக்கும். ஷாதுல் இமாம் சொல்லி காட்டுகின்றார்கள், திக்ர் செய்கின்றவனாக இருந்து கொள், திக்ரை மறந்துட வேண்டாம். இன்னும் சொல்கிறார்கள்,
அடுத்ததாக சொல்கிறார்கள், நீ